என் பேர் சுவாமிநாதன். எங்கேருந்து வரீங்க? ஆக்சுவலாக ஸ்பீக்கிங், நான் வந்து திருவண்ணாமலை என்னுடைய நேட்டிவ். நான் படித்தது வந்து முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் கீழக்கரை. நம்மளுடைய இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் ஐஎஃப்டி. இந்த ஐஎஃப்டி ஸ்டாலில் ஆக்சுவலாக போன அதில் மிஸ் பண்ணிட்டேன். நான் போன புக் ஃபேரில், இந்த புக் ஃபேரில் உங்கள் ஸ்டால் நான் வந்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அவ்வளவு அறிவு சார்ந்த புத்தகங்கள். இதில் ஒவ்வொரு புத்தகமும் நம்மளுக்கு ஏதோ ஒரு வழிகாட்டுது. ஸோ அந்த வழிகாட்டுதல் பொதுவாகவே இஸ்லாம் மார்க்கம் அப்படின்னாவே அது மார்க்கம், அது ஒரு மார்க்கம், அது ஒரு சமயம், அது ஒரு மதத்தை கடந்து அது ஒரு மார்க்கம், அது ஒரு வழியை காமிக்குது. நல்ல வழியை எந்த அருளாளர்கள் காமிச்சாலுமே அதை சுவாமிநாதன் அதை மிகவும் போற்றுவேன், பாராட்டுவேன். பட் ஒரு உயர்ந்த ஒரு எண்ணங்களை நான் மட்டுமில்லை, நிறைய பேருக்கு உண்டு நம்ம இந்திய நாட்டில். ஸோ அப்படி நம்மெல்லாம் சகோதரர்களாக ஒரு ஒற்றுமையாக இருக்கிறத நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. அல்லாஹ் ஆகிய இறைவன் குரானை நம்ம முகமது நபி மூலமாக அருளியிருக்கிறார். ஆகவே முகமது நபியை நாம் போற்றுவோம். வழிபடுதல் என்பது அல்லாஹ்வைத்தான் வழிபட வேண்டும். ஏன்னா ஒரு தெய்வத்தை தான் வழிபட வேண்டும். அது எல்லா மதங்களிலுமே அதை ரொம்ப குறிப்பாக சொல்கிறாங்க. இஸ்லாமியத்தில் அதை வந்து அழுத்தி சொல்கிறாங்க. எப்படின்னா ஏக இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறைவன் தான், இந்த உலகத்திற்கே ஒரு இறைவன் தான் சொல்கிறாங்க. அது எல்லா மதங்களும் சமயங்களும் வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க. பட் இஸ்லாமில் வந்து அதை வந்து ரொம்ப தெளிவாக ஏக இறைவன் வழிபாடுன்றதை, அதே மாதிரி 5 வேளை தொழுகைன்றதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இஸ்லாமியரோட பழகிருப்பீங்கள்ல? என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உண்டான உறவுகள் எப்படி இருக்குது? அதாவது எப்படின்னா, பொதுவாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சகோதரத்துவம், அப்புறம் மனித நேயம் அப்படிலாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அது என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களிடம் நான் அதை மனப்பூர்வமாக அதை உணர்கிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிப்படையாக உணர்தல்ன்றது வேறு, மனப்பூர்வமாக உணர்தல்ன்றது வேறு. அவங்க வைக்கிற அந்த அன்பு, என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் என் மீது வைத்திருக்கின்ற அன்புலாம் மிகவும் உண்மையான அன்பாக இருக்கும். அதில் வந்து ஒரு வேஷம்லாம் இருக்காது. போலின்னு ஒன்று இருக்குது, வேஷம். அவங்களாம் வேஷமே இருக்காது. அவங்க ரொம்ப நல்ல ஒரு நண்பர்களாக இருப்பாங்க. அந்த ஒரு நல்ல நட்பினை நான் என்னுடைய கிராமங்களிலிருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து அது வந்து இறைவனுடைய மிகப்பெரும் கருணையினால் நான் படித்த கல்லூரியே முகமது சதக் பொறியியல் கல்லூரியாக எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அது யாருடைய அருளால் என்றால் இறைவனுடைய மிகப்பெரும் அந்த கருணையால் தான் கிடைச்சது. இல்லைன்னா எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள்லாம் எப்படி எனக்கு கிடைச்சிருப்பாங்க? சைனுதீன், சம்சுதீன், அதுக்கப்புறம் வந்து மொய்தீன் பிச்சை, நிஜாமுதீன், அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க, நசீம். இவங்க எல்லாமே என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் முகமது நிஜாமுதீன், அப்புறம் மொய்தீன் பிச்சை திருமண விழாவுக்கு போயிருந்தேன். ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சந்திப்பு, 30 வருடங்கள் கழித்து ஒரு சந்திப்பு. இப்படி எல்லாமே வந்து ஒரு அன்பின் ஒரு வெளிப்பாடு. அதனால தான் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோன் யாரு? அல்லாஹ். அவன் நிகரற்ற, அவனுடைய அன்பு சும்மா இப்படிலாம் எடை போட முடியாது. நிகரற்ற அன்பு, அவனுடைய அருளையும் எடை போட முடியாது. அது அளவற்ற அருளாளன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம நண்பருடன் சிந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கம், இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா? அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்படின்னா, திருக்குரானை ஓரளவிற்கு படித்தாவே போதும். அது முழுமையாக படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு படித்த எனக்கே என்ன தெரியுது அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கம்ன்றது முதல்ல சொன்னால் அது ஒரு அற்புதமான ஒரு நெறி. அப்படி முகமது நபி அவர்கள் அந்த ஒரு நெறியை நமக்கு இப்படி தான் வாழணும் மனிதர்கள் இந்த பூமியிலன்ற ஒரு அற்புதமான நெறியை காமிக்கிறதுல எங்கனாச்சும் ஒரு இடத்துலனாச்சும் தீவிரவாதத்தோடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு இடத்துலையும் சொன்னதில்லை. எல்லா இடத்துலையும் அன்பையும் அருளையும் பற்றி தான் பேசியிருக்காரு. எது நல்லதோ அதை செய்யுங்கன்றார், நல்லது இல்லாதது செய்யாதீங்கன்றார். அதை யாரோ ஒருத்தவங்க செய்கிறாங்கன்றதாக ஒட்டுமொத்த சமூகமும் தப்பாக ஆகிட முடியுமா? அப்படிலாம் கிடையாது. இஸ்லாத்துலேயும் பொதுவாக ஒரு 2-3 பேர் செய்கிற தப்பை வச்சு மதமே தப்பு, ஆட்களே தப்புன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு நல்ல நெறி. அந்த நல்ல நெறியை உலகிற்கு அருளியுள்ளார். அதை வந்து இஸ்லாமியர்களாக இந்த 5 வேளை தொழுவதிலிருந்து பல விஷயங்களை நல்ல அழகாக கடைபிடிக்கிறாங்க. அது நம்மளுக்கு பிடித்த விஷயங்களை நாமளும் கடைபிடிக்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. மிக அழகிய மார்க்கம், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அழகிய மார்க்கம், அற்புதமான நெறி. இஸ்லாம் பற்றி இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு இஸ்லாத்தில் பிடிச்ச விஷயங்கள் என்ன சொல்லுவாங்க? இஸ்லாத்துலேயும் சரி இஸ்லாமியர்கள் இடத்துலையும் பிடிச்ச விஷயங்கள். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த 5 வேளை தொழுதல். அது வந்து இஸ்லாமியர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு குரானுடைய அறிவுலாம் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் மதத்தை சார்ந்திருப்பார்கள். ஆனாலும் அவர்களுக்கு குரானுடைய அந்த அடிப்படை அறிவு இல்லாமல் இருந்தால் கூட
தான் இஸ்லாமியனாக இருப்பதால் இந்த 5 வேளை தொழுதலில் வந்து அது வந்து ஒரு ரூல், இப்படி தான் வாழணும், இப்படித்தான் இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்களே, இப்படி தான் வாழணும். அதை மீறி வாழ்தல்ன்றது அது தவறு தான். அதாவது இப்படி தான் சாப்பிடணுன்னு இருக்கு, மீறி சாப்பிட்டோம்னா தப்பு. உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இந்த பொருளை தான் சாப்பிடணும், இல்லை நான் அந்த சமயத்தில் அதை தான் சாப்பிடுவோன்னே அது உடம்பு ஒத்துக்குமா? அதே மாதிரி சில நெறிகளை கொடுத்துருக்கிறார். 5 வேளை தொழணும்னா 5 வேளை தொழ வேண்டும். அதை இஸ்லாமியர்கள் முடிந்த அளவு அதை பின்பற்றுகிறார்கள். இது வந்து எனக்கு அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். முக்கியம் என்னென்னா மனித நேயம். அவங்ககிட்ட மனித நேயம் வந்து இப்போ ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல வந்து அவங்க மதங்களையோ சமயத்தையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உடனே போயிட்டு அவங்களுக்கு அந்த உதவி செய்வாங்க. அந்த உதவி செய்யறதுல கூட சரி இதனால இந்த உதவி செஞ்சால் நமக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ தே வில் கோ அண்ட் டூ இட். அதுதானே நபிகள் நாயகம் சொல்கிறத அப்படியே செய்கிறாங்க. போய்ட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த ஒருத்தர் கஷ்டப்படும் போது அதை உதவி செய்கிற மனப்பான்மை என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட நான் நிறைய பார்த்துருக்கேன். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து சரி மற்றவங்களும் சரி பெண்களை அடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இஸ்லாமியர்களும் வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதில்ல, இஸ்லாமிய பெண்களை முடக்கி வைக்கிறார்கள், இவர்கள் பரதாக்குள் அடக்கி வைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் கிடையாது. அது எப்படின்னா அது வந்து ஒழுக்க நெறியில் அது ஒன்று. எங்கள் ஊர்லலாம் பார்த்துருந்தோம்னா பர்தா போட்டிருப்பாங்களுடைய முகத்தெல்லாம் மறைக்க மாட்டாங்க. சில இடங்களில் முகத்தையும் மறைச்சிக்கிறாங்க, கண்ணு மட்டும் தான் தெரியும். அது அவர்களுக்கு அது சுதந்திரம், அந்த உரிமை இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிலதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி பரவாயில்லப்பா, முகம் தெரிஞ்ச பரவாயில்ல, அதையும் வந்து ஒத்துக்கிறாங்க இஸ்லாமியர்கள்லாம். அதுவும் முக்கியமாக வந்து நம்ம இந்திய தேசத்தில், மற்ற நாடுகளை பற்றி எனக்கு தெரியாது, இந்திய தேசத்தில் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லா இடங்கள்லையும் வந்து ரொம்பலாம் ஒடுக்குதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க அவ்வளோதான். ஆனால் அந்த ஒழுக்க நெறியை ஃபாலோ பண்ணாங்க. இஸ்லாமியர்கள் வந்து பெண்களை அடிமைப்படுத்துறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அடிமைப்படுத்தல கிடையாது. அதை எப்படி பார்க்குறீங்கன்னு பார்க்குறேன். அடிமைப்படுத்தல இருந்தால் தானே அப்புறம் அதை பார்க்கறது. என்னுடைய நாளையை தெரிஞ்சாங்களா அடிமைப்படுத்துறதுலே கிடையாது. அவங்களும் வந்து அவங்கவுங்க குடும்பத்தில் இப்போ என்னுடைய குடும்பத்தில் நான் எப்படி சுதந்திரமாக இருக்கணும், அவங்க குடும்பத்தில் அவங்க சுதந்திரமாக இருக்காங்க. அது நான் என்னுடைய பார்வை தாங்க. என்னுடைய பார்வையை அது அடிமையாக பார்த்தா அது அடிமையாக தெரியுது. அவங்களுடைய பார்வை அது சுதந்திரமாக தெரியுது. அப்போ அவங்க பார்வையில் தான் இருப்பாங்க. என்னுடைய பார்வையில் வந்து அவங்க சுதந்திரமாக தான் இருக்காங்க, ஒன்றும் அடிமைத்தனமாக இல்லை. 40 ஆண்டுகள் இருக்கும். 40 ஆண்டுகள் உங்களை யாராவது கட்டாயமாக முஸ்லீம் சொல்லி மதம் மாற்றி இருக்கிறாங்களா? ஏன்னா இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நோ சான்ஸ். நான் மோமன்ஸ் அதை கல்லூரியிலே படித்தேன். அந்த கல்லூரியில் 4 வருஷம் தான் யாரும் என்கிட்ட அப்படி கேட்டதே இல்லையே. நாங்கள் கீழே கரையிலே தான் இருப்போம். ஒரு பேச்சுக்கு கூட காலேஜுக்குள்ளார என்ன சுவாமிநாதன் உங்களை சைனிதினா மாற்றிடலாமா அப்படிலாம் கேட்டதே கிடையாது. நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக அவங்க ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுவேன். பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிரியாணிலாம் சாப்பிடுவேன். ஸோ எல்லாம் என்ன பார்க்க சுவாமிநாதன் சாப்பிட பிரியாணி சாப்பிடுவேன். எனக்கு பாய் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி நாங்கள்லாம் ஜாலியாக சாப்பிடுவோம், ஒரு ஹாப்பியாக இருப்போம். நாங்கள் யாருமே அது மாதிரி ஒன்று சொன்னதில்லை. ஸோ இப்போ நீங்கள் குரான் ஏதோ ஓரளவு படிச்சிருப்பீங்கல்ல, சுமாராக உங்களுக்கு பிடிச்ச வசனங்கள் எதை சொல்லுவீங்க? அது எனக்கு எப்பயுமே பிடிச்ச வசனங்கள்லேயே முதல் வசனமே போதும். எப்பயுமே ஒன்றிலிருந்து தான் எல்லாமே கிடைப்பெறும். அந்த முதல் வசனமே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் பெயரால் துவங்குகின்றேன். அந்த அளவற்ற அருளும் நிகரற்ற அன்புமே குரானாக மலர்ந்தது அப்படின்றது என்னுடைய நிறைய என் நண்பர்கள்ட்டே சொல்லியிருக்கேன். ஒட்டுமொத்த குரானையும் நீ புரிஞ்சுக்கணும்னா முதல் வசனம், அந்த முதல் ஃப்ரேஸ் அதை நீ புரிஞ்சுக்கிட்டாவே ஒட்டுமொத்த குரானும் உனக்கு புரிஞ்சதுக்கு சமம். வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? எனக்கு இப்போ நம்மளுடைய அஜ்மல் என் நண்பராக கிடைச்சது. எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி டு ஸ்பெண்ட் த வெரி ப்ரிஷியஸ் டைம் இன் யுவர் ஸ்டால். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வெல்கம் சார். வெல்கம். பாய்.